ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுக்கான கைடன்ஸாக இருக்க போதா, இல்லை வார்னிங் மெசேஜஸ் ஏதாவது இருக்கா, உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் நான் 2 பைல் வச்சுருக்கேன், பைல் 1 அண்ட் பைல் 2. ரெண்டில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான கைடன்ஸ். முருகன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் தான் இது. ஸோ ஹோப் பைல் 1 ஆர் 2 நம்பர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைல் 1. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்தில் உங்களை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு, ஒரு சோஷியல் இன்விடேஷன் மாதிரி, ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை கூப்பிடுவாங்க. ஏதோ ஒரு இன்விடேஷன் இருக்குது, ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. பட் நீங்கள் அங்கே என்னென்னா உங்களை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதை ட்ரை பண்ணிடுவோமே, அதை பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ஜாய் பண்ணணும், கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பட் அங்கே உங்களுக்கு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் எத்திக்கலாக இருக்கா, நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்போடு அந்த விஷயங்களை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இங்கே. இன்விடேஷன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமான உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். நார்மலாக இல்லாமல் ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அஃபிஷியல் மீட்டிங் ஆர் எனிதிங், ஏதோ ஒன்று இருக்க போது அங்கே நீங்கள் நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க அதில் சமூகத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு வார்னிங் மெசேஜஸாக தான் எனக்கு தெரியுது, ஒரு கைடடாக. ஓகே, உங்களுக்கு ரெமெடி இடைக்காட சித்தர் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ஒரு 2 நாளைக்கு விளக்கு சித்தருக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு கூட இருங்க அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு போங்க அப்படின்றாங்க. நல்ல கார்டு தான். பட் நீங்கள் செலிப்ரேட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். செலிப்ரேட் பண்ணும்போது அது எத்திக்கலாக இருக்கா, கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா, அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்றத என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ பைல் 2 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 48 மணி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். பட் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களை சிக்க வைக்கிறதுக்கு மேபி ஏதாவது ஒரு கூட இருக்கிறவங்களே, நீங்கள் ரொம்ப நம்புகிறவங்களே மேபி அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை ஏமாத்துறதுக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விடுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போது நீங்கள் தெளிவாக யோசிக்க வேண்டியது, பயந்துட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படி யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு தான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. முருகன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், வாவ், முருகனா வேல், ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்றத சொல்லிட்டு போங்க. முருகன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய எதிரிகளை தகர்த்து எரிஞ்சிடுவேன், நீ பயப்படாத, உனக்கு நான் ப்ரொடெக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி பைல் 2 சூஸ் பண்ணவங்க நிறையா பேர் முருகனோட பக்தராக இருக்கலாம். ஸோ நீங்கள் நீங்களே ட்ராப் ஆன மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க. பட் கண்டிப்பாக உங்களை சிக்க வைக்கணும்னு நினச்சாலும் அவங்க தான் ஏமாந்து போவாங்க. உங்களுக்கு முருகன் துணை இருக்கார். ஸோ பயப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. நிதானமாக யோசிச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். தேங்க்யூ.